ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ். நான் உங்க டாபிக் இந்த நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். அக்னி சிறகுகளோட கண்டினியூவேஷன் அதான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோல நம்ம லாஸ்டா யுக யுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இதான் நினைவு அப்படின்ற சென்டென்ஸோட முடிச்சிருப்போம். அதுல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்து விடுவார். எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது! கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு போய்விட்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஒரு ஆசிரியர். உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலேயே நடைபோடு. விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும். உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றுவிடு. என் மகனே, கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்று சுவாமிஜி கூறினார். தில்லி திரும்பிய நான் DTDNPR அலுவலகத்தில் என் நேர்முக தேர்வு பற்றி விசாரித்தேன். பணியில் சேரும் உத்தரவு கடிதம் கொடுத்தார்கள். அடுத்த நாள் முதுநிலை விஞ்ஞானி உதவியாளராக சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் வேலையில் சேர்ந்தேன். மாத அடிப்படை சம்பளம் ரூபாய் 250. இதுதான் என் தலையெழுத்து என்றால் அப்படி நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டேன். ஒரு வழியாக மன அமைதி அடைந்தேன். அதற்கு பிறகு விமானப்படையில் சேர முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தமோ அல்லது வேதனையோ எனக்கு வரவில்லை. இதெல்லாம் 1958 வருட அனுபவங்கள். இயக்குநரகத்தில் தொழில்நுட்ப மையத்தில் என்னை நியமித்தார்கள். விமானத்தை ஓட்ட முடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் அதை திறன் வாய்ந்ததாக உருவாக்குவதற்கு உதவி செய்யவாவது முடிந்தது. எனது முதல் வருட பணியில் சூப்பர்சோனிக் டார்கெட் விமானத்தை வடிவமைக்கும் பொறுப்பு கிடைத்தது. இந்த வேளையில் பொறுப்பு அதிகாரி வரதராஜனின் உதவியும் கிடைத்தது. இயக்குனர் டாக்டர் நீலகண்டனின் பாராட்டும் கிடைத்தது. விமான பராமரிப்பில் அடிப்படை அனுபவம் மற்றும் இராணுவ தளவோட சோதனை நிலையத்திற்கு ஏர்கிராப்ட் அண்ட் ஆர்மமெண்ட் டெஸ்டிங் யூனிட் AATU அனுப்பினார்கள். அந்த சமயத்தில் அங்கு நாட் MK1 விமானம் பற்றிய ஆய்வு பணி மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் இயக்கம் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுதே கான்பூரில் ஜன நெருக்கடி அதிகம். தொழில் நகரத்தின் வாழ்க்கை என்பது அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். கான்பூரின் குளிர், சந்தடி, இரைசல், புகை எல்லாமே எனது ராமேஸ்வர வாழ்க்கைக்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தது. காலை சிற்றுண்டியிலிருந்து இரவு உணவு வரை எப்போதும் சாப்பாடு மேதையில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உருளைக்கிழங்கு என்னை வாட்டி வதைத்தது. இந்த நகரத்தில் ஒரு தனிமை ஏக்கம் வியாபித்திருப்பது போல நினைப்பு வந்தது. தத்தம் குடும்பத்தாரையும் பிறந்த மண்ணையும் விட்டுவிட்டு தொழிற்சாலைகளில் வேலை தேடி கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் தில்லி திரும்பியதும் எனக்காக ஒரு தகவல் காத்து கொண்டிருந்தது. டார்ட் பற்றிய ஒரு வடிவமைப்பை DTDNPR ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் வடிவமைப்பு குழுவில் நானும் இடம் பெற்றிருப்பதாகவும் சொன்னார்கள். குழு உறுப்பினர்களோடு இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன். பிறகு சுழற்சிக்கு உட்பட்ட சூழ்நிலையில் மனித உடல் இயக்கம் ஹியூமன் சென்ட்ரிஃபியூஜ் பற்றிய ஆரம்ப கட்ட ஆய்வில் இறங்கினேன். அதை அடுத்து செங்குத்தாக விமானம் போல கிளம்பி செல்வது மற்றும் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஹாட் காக்பிட்டை தீர்மானிப்பதிலும் பங்கேற்றேன். 3 வருடங்கள் உருண்டோடினேன். பெங்களூரில் விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ADE உதயமானது. இந்த புதிய அமைப்பிற்கு என்னை மாற்றி புதிய பொறுப்பில் நியமித்தார்கள். நகரம் என்று பார்த்தால் கான்பூருக்கும் பெங்களூருக்கும் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதோ ஒரு விசித்திரமான முறையில் இந்த தேசத்தில் எதிரும் புதிருமான பல விஷயங்களை காண முடியும். பல நூற்றாண்டு கால அந்நியர் ஆட்சியின் பங்களிப்பும் பாதிப்பும் இருந்ததால் என் நிலைமை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வேறுபட்ட ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் ஏதாவது ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து செயல்படும் ஆற்றல் மழுங்கி போய்விட்டது. ஆனால் ஒரே சமயத்தில் 2 முகங்களை காட்டுவதில் நாம் கில்லாடிகள். கருணை, கொடூரம், தொட்டால் சுருங்கும் உணர்வு, எதற்கும் அசைந்து கொடுக்காத தன்மை, உறுதி, கவனம் எல்லாமே ஒரே சமயத்தில் நம்மிடம் வெளிப்படும். மேலோட்டமாக பார்த்தால் நாம் அழகுமயமாகவும் வசீகரமாகவும் தோன்றலாம்.
ஆழமாக பார்த்தால் பலதரப்பட்ட நமது எஜமானர்களின் போலி நகல்களாக தென்படலாம். கான்பூரில் பான் பராக் மெல்லும் வசீத் அலி ஷாவின் நகல்களை பார்த்தேன். பெங்களூரிலோ சாஹிப்களின் நகல்கள். இங்கேயும் கூட ராமேஸ்வரத்தின் அமைதியையும் ஆழமான பந்தத்தையும் நினைத்து ஏங்கினேன். நகரங்களின் மனித உணர்வுகள் கூறு போடப்பட்டு விட்டன. மண்வாசனை கொண்ட இந்தியனின் மனமும் மூளையும் முரண்பட்டு செயல்படுகிறது. தோட்டங்களில் பெங்களூர் ஷாப்பிங் வளாகங்களிலும் மாலை பொழுதை கழித்தேன். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு த ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானப்படையில வந்து அவரால் சேர முடியல. அதை நம்ம வந்து போன வீடியோல பார்த்திருப்போம். விமானப்படையில அவர் சேர முடியாததுனால அவர் வந்து ஒரு மனம் வருந்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் சுவாமிஜி கிட்ட போனாரு. அவர் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிச்சோடனே இவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடிடிஎன்பி ஏர்ல வந்து ஜாயின் பண்ணாரு. அதுல வந்து நிறைய வேலை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்து ஒரு புதிய போஸ்டிங்ல வந்து அவருக்கு வந்து வேலை கிடைச்சது. அங்க போய் ஜாயின் பண்ணாரு. அப்புறம் டிடிடிஎன்பி ஏர்ல இருக்கும்போது கான்பூர்லயும் கொஞ்ச நாள் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ இப்போ இந்த பெங்களூர்லயும் இந்த கான்பூர்லயும் இருக்க அந்த கான்ட்ராஸ்டிங் ஃபீச்சர்ஸை வந்து அவர் வந்து சொல்றாரு. அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்துருப்போம். அடுத்த வீடியோல அவர் என்னென்ன பண்றாரு, பெங்களூர்ல என்னென்ன வேலை செய்யறாரு, அவர் என்னென்ன சதிச்சாரு, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.